இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஓரளவுக்கு நல்லா தானே பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். என்னைய பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடைஞ்சிருக்கு. 5 ஆண்டு என்ன சொல்கிறது, 2 பேரையும் மாற்றி மாற்றி வர்றதுக்கு புதுசாக யாருக்குனாச்சும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். உதய போட்டு கீழே விழுக, சண்டை போட, கொலை குத்தல் நிறையா தான் நடக்குது. பிடிக்கலனே அந்த ஆட்சி. இப்போ மாறினா நல்லா தான் இருக்கும். சொல்லி வந்துட்டு நாங்கள் விஜய்க்கு போடலான் இருக்கோம் எங்கள் ஓட்டு. நல்ல விஷயம்னா இப்போ ஸ்டூடெண்ட்க்கு மாதம் மாதம் வந்துட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்குலாம் 1000 ரூபா அனுப்புகிறாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஏரியாவில் எதுவுமே பண்ணலை. அவங்க இந்த மகளிர் உரிமத்தை கொண்டு வந்தாங்க, அது ஓகே, பெஸ்ட்டாக இருந்துச்சு. விடியல் பயணம் நல்லா இருந்தது. ஆனால் எங்களில் எம்எல்ஏவாக இருந்து அவர் எங்களுக்கு ரோடு போடலை, எதுவுமே பண்ணலை. ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, ஆட்சி நல்லா பண்ணியிருக்காங்க. மீண்டும் தளபதி தான் ஆட்சிக்கு வரணும். அளவில் மோசம்னு சொல்ல முடியாது சார், ஒரு சில குறைகள்லாம் இருக்குது. அதை அடுத்து அவங்க வந்தாங்கன்னா சரி பண்ணிக்குவாங்கன்னு என்னோட கணிப்பு. நிறைய செஞ்சுருக்காரு, அதை எல்லாம் சொல்ல முடியாது, தாராளமாக செஞ்சுருக்காரு. என்னடா ஒரு ரேஷன் கார்டு கூட என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ ஒரு பேர் மாற்ற முடியலை. எங்கே போய் அலைஞ்சி ஒரு இல்லாதவங்க ஒரு இல்லாத செல்லாது கொஞ்சம் காசைத்தான் பிடுங்குறாங்க. அந்த ரேஷன் கார்டு ஒரு ஆதார் அட்டை பேரை மாற்ற முடியல தமிழ்நாட்டில். பார்த்தா ரொம்ப பலமானது உள்ளது இதை பார்த்தா 3மே ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக தான் தெரியும். இப்போ சமீப காலத்தில் முதல்ல கூட கொஞ்சம் ஒரு போல்ட்டாக இருந்துச்சு தாவேக்கான்னு சொல்கிறேன். இப்போ சமீப காலத்தில் 3மே விலைவாசி வாழுக்கால உயரத்தான் செய்யும், புள்ளிகள் கூடத்தான் செய்யும். கட்டுக்கோப்புல வைக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் பார்க்கணும். ரொம்ப மோசம்னு பார்த்தோமாக சட்ட ஒழுங்கு தான். சட்ட ஒழுங்கு மற்றபடி பார்த்தோமாக ஏதோ ஒரு அளவுக்கு மேட்ச் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல். அவர் இப்போ தானே பார்த்துருக்க, அவர் என்ன பண்ணியிருக்கார் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும். வந்தோடனே நானும் முதலமைச்சர்னா என்ன பண்ணுறது, எல்லாருமே சொல்லிக்க வேண்டியதுதான். நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, லேடிஸுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க, வேறு இல்லாத நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல முறையில் போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான். அது பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பில் 2 ஆட்சியிலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் அப்படி ஒன்று திமுக ஆட்சி தான் சூப்பர்னு சொல்ல வரல. அடுத்த தடவை இவங்க தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிவிக்கே டஃப் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க வர்றது திமுக தான் வரும் நான் நினைக்கிறேன். தமிழக வாக்காளர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் என தேர்தல் குறிச்சாச்சு. தினமலர் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்துக்குமா சென்று அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வாக்காளர்களோட மனநிலை என்ன என்பதை நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய மாவட்டம் தான் திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த முறை மக்கள் யாருக்கு வாக்களிக்க இருக்காங்க, எந்த அடிப்படையில் வாக்களிக்க இருக்காங்க, புது வரவான விஜய்க்கு நிலைமை என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை மக்கள் மத்தியில் அடுக்கடுக்க வைக்க இருக்கோம். அதற்கு மக்கள் எந்த விதமான பதில் அளிக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம் வாங்க. திமுக ஆட்சி இது வரைக்கும் இல்லை, ஓரளவுக்கு பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க. இன்னும் அதுக்கு மேலே இப்போ பண்ணுறாங்க, பூரா பண்ணுறாங்க. அதுக்கு மேலெல்லாம் கிடையாது, இப்போ நல்லா பண்ணுறாங்க. இன்னும் அதுக்கு மேலே அவங்களுடைய விருப்பங்கள் தான். அதாவது முந்தைய ஆட்சி காலத்தை ஒப்பீடு பார்க்குறப்ப இது ஓரளவுக்கு பரவாயில்ல, 100% முழுமையாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ கடந்த ஆண்டு 10 ஆண்டு அதிமுக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஒப்பிட்டு பார்க்குறப்ப திமுக ஆட்சி ஓரளவுக்கு பரவாயில்ல. வாக்காளர் நல்லபடியாக தான் பார்க்குறோம். அடுத்த ஆட்சி புதுசாக மாறினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் மக்கள் போனால். ஆனால் அந்த நலக்கோட்டை தொகுதியை பொறுத்தளவு ஏடிஎம்கே ஆட்சி தான் இது முடி வந்திருக்கு. கொஞ்சம் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். புதுசாக வந்த விஜய் இன்னும் இங்கிட்ட அறிமுகம் ஆகலை. இப்போ அடுத்து இங்கே அறிமுகம் ஆகுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ, ஏழை வாழலுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏதோ பொது அரசாங்க வேலை ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். என்னன்னா ஒரு சென்ட்ரலோட ஒரு எதிர்த்து போராடுற தன்மை, மற்றபடி காலை உணவு திட்டமாகட்டும், பெண்களுக்கு கட்டணமாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே அதிமுகவோட இவங்க பெட்டராக இருக்காங்க. அதிமுக போனாங்கன்னா அவங்க இதில் தான் அவங்க பிஜேபியோட ஒத்து வர மாதிரி திட்டங்களுக்கு தான் அவங்க போவாங்க. அது நம்ம ஸ்டேட்டுக்கு ஒத்து வராது. மற்ற வட மாநிலங்களுக்கு ஒத்து வந்தாலும் நம்ம ஸ்டேட்டுக்கு பெரும்பாலும் ஒத்து வராது.
ஆமாம், அப்புறம் இருக்கிறவங்க நல்லது செய்ய மாட்டேன்றாங்கல்ல. இடையில இருக்கவங்க தான் திங்கிறாங்க, கீழே இருக்கவங்க நாங்கள் பிறகுதான் திண்டுக்கு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சியில் இது நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடியெல்லாம் அமௌண்ட் வாங்கிட்டு வேலை போடுவாங்க. இந்த தடையெல்லாம் பெருசாக யார்ட்டையும் அமௌண்ட் வாங்கிட்டு எந்த வேலையும் போடல. முக்கால்வாசி வந்து எக்ஸாமில் தான் போட்டாங்க. மெயினாக வந்து யாரும் காசு கொடுத்து போய் வாங்குறது ரொம்ப இல்லை. படித்து இருந்தால் வேலைங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவே நல்லது தானே. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஆட்சியில் ஓரளவு அவங்களும் மக்களுக்கு மனசை கவர்ந்துருக்காங்க. இன்னும் எலெக்ஷன் வந்து இப்போ பல மாறுபட்ட கருத்துக்கள் மக்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் எதுக்கு அவங்க கணிப்பாக இருக்குன்னு 3 பேருமே தீவிரமாக இருக்காங்க. ஏடிஎம்கே, திமுக, அதோடைய இது தாவேகா. இப்போ 2வது இவரும் முக்கியமான அறிவிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யாரும் நம்ம இந்த ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய கருத்து கணிப்பு 70-30 தான். 70-30 இருக்குது. இதுதான் என்னோட கருத்து. என்ன அவங்க வந்து பண்ணதெல்லாம் வந்து அது 70% எனக்கு ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 30% எனக்கு வந்து திருப்தி இல்லை. என்னோட ஒரு சாமானிய மக்களாக பார்த்தோமாக்கும் சுத்தமாக பிடிக்கல எங்களுக்கு. ஏன்னா பல இடங்களில் வந்துட்டு ஜாதிய கொலைகள் நடக்குது. இங்கிட்ட தென் மாவட்டங்களில் பார்த்தோமா பயங்கரமாக ஜாதிய கொலைகள் நடக்குது. விலைவாசிலாம் ரொம்ப ஏறி போச்சு. அமைச்சர்கள் பேசுறது சரியில்லை. இது மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட இது இருக்குது. அது கரெக்டாக இவ்வளோ வருஷங்கள் கோடை காலம் தெரியாமல் இந்த வருஷம் தான் வெயில் அதிகமாக இருக்கிறது மாதிரி இந்த வருஷம் 5000 ரூபா போட்டு விட்ருக்காங்க. 5 ராசி வந்து ஓரளவு பரவலாமல் இருக்குது. ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. இல்லை, முக்கியமாக வந்து இப்போ பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஒன்று. மற்றபடி அவங்க சொன்னது வந்து இந்த ஃப்ரீ பஸ் விட்டது அதெல்லாம் ஓகே. பெண்களுக்கு சேஃப்டியே இல்லை. அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு இது ட்ராபேக் ஒன்று அது ஒன்று இருக்குது திமுக ஆட்சி. வாக்காளராக இருக்கிறாரு, நல்லது செய்கிறாரு. இனி நாங்கள் வந்து 10 ரூபாயும் கேட்கல, 1000 ரூபாயும் கேட்கல, ஓசி அரிசி கேட்கல. குடியை நுப்பாட்டினா மட்டும் எங்களுக்கு போதும். எவர் நுப்பாட்டுறாரோ அவருக்கு ஆயிரக்கணக்கான குடும்பம் இன்னைக்கு கெட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் எங்களுக்கு வேணும், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அதில் 6 ரூபா கொடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துடலாம். அதில் விலைவாசியை கம்மி பண்ணிட்டு மற்றதில் விலைவாசி அதிகப்படுத்தி இருக்காரு. அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான், வேற எதுவும்னா இல்லை. இந்த ஏரியாவில் பேர்சாமி தான் வருவார். அவர் நல்லா செஞ்சுருக்காரு, நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த சென்னை மாநிலத்தில் இதுதான் முதல் தொகுதி. எல்லா தொகுதியிலையுமே எல்லா கட்சிக்காரர்களுக்கும் நல்லது செய்வார். எல்லா தொகுதியிலுமே எல்லா ஒன்றியத்திலையுமே எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரும் குறை சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. சுகாதாரம் மேலே தெளிவாக இருக்குது. பஸ் வசதி, கரண்ட் வசதி, தண்ணி வசதி, குடிநீர் வசதி, மக்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் தெளிவாக கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஏங்குறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஏங்குனாங்கன்னா அரசியல்வாதி, ஆசிரியர்கள் இதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் அடுத்த இடம் வந்தால் இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓரளவுக்கு நல்லா தானே பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சரி, 2 பேரும் மாற்றி ஆண்டுட்டாங்க. புதுசாக யாருக்காவது ஒருத்தருக்கு வழி விடலாம் அப்படின்னு ஒரு பிரகாசமாக இருக்குண்ணா. விஜய்க்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. மாணவர்கள் மத்தியில் செல்வாக்கும் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு இருக்குது. ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். என்னைய பொறுத்தளவு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்த ஆட்சியில் வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். சோசியல் மீடியா பார்த்தா அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போ ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அடுத்த தடவை இன்னும் அதிகமாக நான் வளர்ச்சி எதிர்பார்க்குறேன். முதல்ல வந்து அரசியல்வாதி சம்பாதிக்கத்தான் ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா அதிகம் வந்ததுல இருந்து அடுத்தவங்க பார்வையில் நம்ம நல்லது செய்யணும், மக்களுக்கு நம்ம இன்னும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சிருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு திமுக ஆட்சியில். மீண்டும் திமுக தான் வரும், கண்டிப்பாக வரப்போகுது, கண்டிப்பாக நன்மையை செய்வாங்க. அநேகமாக இதோட அதிமுக கட்சி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடைஞ்சிருக்கு. இப்போ புது வாகனங்கள் பூராமே அரசு நகர பேருந்து எல்லாமே புது வாகனங்கள்லாம் விட்டுருக்காங்க. அதே மாதிரி மகளிர் உதவித்தொகை முழுமையாக வந்து சேர்ந்துருக்கு. இப்போ விட லேப்டாப் எல்லா மாணவர்களுக்கும் முழுமையாக எல்லா காலேஜிலுமே கொடுத்து நிரப்பியிருக்காங்க. அடுத்த முதல்வர் வந்து ஸ்டாலின் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 5 ஆண்டு என்ன சொல்கிறது, 2 பேரையும் மாற்றி வர்றதுக்கு புதுசாக யாருக்குனாச்சும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
இந்த ஆட்சியில் வந்து சொல்கிறது என்னென்னா எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ நிறையா பக்கம் பஸ் ஸ்டாண்டு புதுசு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் பஸ் ஸ்டாண்டு தேவை இருக்குது. ஏன்னா போக்குவரத்து ரொம்ப நெரிசல் இருக்குது. நெரிசல் அந்த இது இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் பஸ்ஸு சரியாக நிப்பாட்ட முடியல. சில புது பஸ் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். உதய போட்டு கீழே விழுக, சண்டை போட, கொலை குத்தல் நிறையா தான் நடக்குது. பிடிக்கலண்ணே அந்த ஆட்சி. இப்போ மாறினா நல்லா தான் இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கும், ஆட்சியை மாற்றி பார்ப்போம். சொல்லி வந்துட்டு நாங்கள் விஜய்க்கு போடலான் இருக்கோம் எங்கள் ஓட்டு. ஏன்னா வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு முன்னேற்றத்துக்காக நாங்கள் எங்கள் டிவி கேக் போடலான் இருக்கோம். நல்ல விஷயம்னா இப்போ ஸ்டூடெண்ட்க்கு மாதம் வந்துட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்குலாம் 1000 ரூபா அனுப்புகிறாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் கேர்ள்ஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸு அதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. அதை விட இது வந்து இவர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே அது வந்து என்னன்னா மக்கள் வந்து பிடிக்காதவங்க வந்து எது வேணாலும் பேசலாம், தப்பா ரைட்டுங்களா? அவர் வந்து மக்களுக்காக எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தும் சிறப்பாக பண்ணுவார். அடுத்து வர்றது அவர் தான் வருவார். அது என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால நாங்க பேச விரும்பலை. நாங்க ஆதரவு அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுங்க. வாய்ப்பு கொடுக்கறதுன்னா அது எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுல்ல. குறிப்பான்னு சொன்னால் என்ன சொல்கிறது, அவர் செய்கிற ஆட்சி எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது, நல்ல அனுபவமாக தான் செய்கிறாரு. அது பொதுமக்களுக்கு நம்மளை மாதிரி ஏழை எளியர்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. மற்ற ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா எப்படி என்னான்னு தெரியல. ஆனால் இந்த ஆட்சி நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. அடுத்த தடவை இந்த எலெக்ஷனில் தானே, இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தான், அதுதான் வரும். எங்க ஏரியால எதுவுமே பண்ணல. அவங்க இந்த மகளிர் உரிமை கொண்டு வந்தாங்க, அது ஓகே, பெஸ்டா இருந்துச்சு. விடியல் பயணம் நல்லா இருந்தது. ஆனா எங்கள எம்எல்ஏவா இருந்தா அவர் எங்களுக்கு ரோடு போடல, எதுவுமே பண்ணல. ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கு. நாங்க கொஞ்சம் எங்க இதுல சிரமத்துக்கு தான் உள்ள இருக்கோம். நாங்க நல்லா பண்ணியிருக்காங்க, ஆட்சி நல்லா பண்ணியிருக்காங்க. மீண்டும் தளபதி தான் ஆட்சிக்கு வரணும். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அளவில் மோசம்னு சொல்ல முடியாது சார், ஒரு சில குறைகள்லாம் இருக்குது. அதை அடுத்து அவங்க வந்தாங்கன்னா சரி பண்ணிக்குவாங்கன்னு என்னோட கணிப்பு. நல்லா செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்ச போது அங்கே மக்களுக்கு போய் சேருது. ஆனால் எந்த ஆட்சியிலும் இப்படி யாருமே செய்யலை. பணம் கொடுக்கறது வந்து முறைப்படி எல்லா கையிலையும் பணம் போய் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துக்குது. இது வந்து வேற கட்சிக்காரங்க செஞ்சிருந்தாங்கன்னா வேற பொருளை கொடுத்தா கூட அப்படி போய் சேராது. இது இவங்க செஞ்சது நல்லது தான். மக்களுக்கு வந்து காசு கொடுக்கறது நல்லது தான். 5 வருஷம் ஆட்சி நல்லதே வருஷம் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு அப்போ இருந்தே அம்மா கட்சி தான். அதனால அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு சொல்ல எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. எதையும் நான் குறை சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காரு. நிறைய செஞ்சிருக்காரு, அதை எல்லாம் சொல்ல முடியாது. தாராளமாக செஞ்சிருக்காரு. எல்லா விஷயத்துலையும் தான் அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அடுத்த முறை யாருக்கு வாய்ப்பு இருக்கு? அவருக்கே தான் வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலினுக்கே இருக்கு, திமுகவுக்கு. என்னடா ஒரு ரேஷன் கார்டு கூட என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு பேர் மாற்ற முடியலை. எங்கே போய் அலைஞ்சு ஒரு இல்லாதவங்க ஒரு இல்லாத செல்லாது கொஞ்சம் காசைத்தான் பிடுங்குறாங்க. அந்த ரேஷன் கார்டு ஒரு ஆதார் அட்டை பேரை மாற்ற முடியல தமிழ்நாட்டில். என்ன செய்யறது? கேரளாவிலே 40 வருஷம் அங்கே இருந்தேன். அந்த பேர் அந்த ஊர்லேயே இருக்கவன், சின்ன பிள்ளையா இருக்கவன், விவரம் தெரியாமல் அந்த ஊர்லேயே இருந்தேன். இப்போ பவுலமுண்டு இருக்குது, ஒரு பவுன் தாயின்ட்டு இங்கே வந்து வீட்டு ரசீது, ஓட்டு ஐடி எல்லாமே பவுன் தாயின்ட்டு இருக்குது. இங்கே அந்த ஆதார் அட்டையில் பவுலமுண்டு இருக்குது. இதை மாற்றுறதுக்கு நானும் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டேன். திண்டுக்கல் தாலுகா ஆஃபீஸு, நிலக்கம் கலெக்டர் ஆஃபீஸு, மதுரை கலெக்டர் ஆஃபீஸு, இந்த நிலக்கோட்டை தாலுகா ஆஃபீஸு, இங்கே இருக்கிற ஏஞ்சல் எல்லாம் போயிட்டு எல்லாம் சரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, காசை இல்லை இது ஆகாதுன்னு சொல்லணும், இது எடுமா உனக்கு வந்துடு அப்படின்ட்டு காசைத்தான் பிடுங்குறாங்க. இதுக்கு என்ன வழி? அவங்க நிதிஷ்குமார் அங்க பீகார்ல எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவர் எடப்பாடியை கொண்டு வந்தாலும் இவர் கொஞ்ச நாள் வச்சு ஓவர்டேக் பண்ணிட்டு இப்படிதான் எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு 2 எம்எல்ஏக்கள் தான் பிஜேபி இருந்தாங்க. மொத்தம் 40 அது அந்த வடகிழக்கு மாநில நேம் எனக்கு சரியா தெரியல. ஒரு 15-20 வருஷத்துக்கு 2 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. மற்றபடி அவங்க இப்போ வந்து அந்த மாநிலத்தையே ஒரு டாமினேட் பண்ணிட்டாங்க.
அது அவங்க பார்வைக்கு அது வளர்ச்சியாக வேணா தெரியல. ஆனால் வந்து இது ஒரு அதிகார இதத்தன்மை ஒரு துஷ்பிரயோகமாக தான் தெரியுது. ஓரளவுக்கு அடிப்படை வசதிகள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 60 விழுக்காடு சரியாக இருக்குது. இன்னும் செய்யறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்காங்க. மீண்டும் ஆட்சி யார் வருதுன்றது ஒரு முடிவு நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது. என்னுடைய சொந்த கருத்துன்னு எடுத்துக்கிட்டால் திராவிட மாடல் திமுக ஆட்சி வரும்ன்றது என்னுடைய விருப்பம். நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவா தேன்மொழியம்மா இருக்குது. அந்த அம்மா தொடர்ந்து 10வது வருஷமாக இருக்குது, 2 ஸ்பீடாக இருக்குது. ஓட்டு வாங்குற அன்னைக்கு நானே பார்த்தது தான். நான் உள்ளூர்காரன் தான். இன்னும் அந்த அம்மா பார்க்கவே இல்லை. சட்டசபையிலையும் பார்க்க முடியல, ஊருக்குள்ளேயும் பார்க்க முடியல. அதனால் மறுபடியும் ஏடிஎம்கேக்கான வாய்ப்பு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறைவு தான். இல்லை வேற மாற்றுறாங்களா, வேற கேண்டிடேட் மாறினால் வாய்ப்புகள் எப்படின்னு தெரியல. திராவிட மாடலில் மீண்டும் திமுக ஆட்சி வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வாய்ப்பு வந்து சார் மக்களும் மனநிலைமையில போராட்டமாக தான் இருக்காங்க. ஈவன் அதாவது மதில் மேல் பூனையாக இருக்குது. அந்த மதில் மேல் பூனையை வந்து இவங்க கொண்டு வர பிரச்சார யுக்தியிலையும் இனி போகிற போக்கில் ஒரு வீசுகிற அலையில இருந்தால் இருக்கு ஒழிய மற்றபடி இப்போதைக்கு எதுவும் கரெக்டாக சொல்ல முடியாது. 50-50 ஆன்லைன்ஸ் இருக்குது. டிவிக்கு எல்லாமே வந்து அவ்வளோதான். அவங்க அவரை ஃபேவரட்டாக விரும்புகிறவங்க வேணால் போடுவாங்க ஒழிய மற்றபடி பீப்புளாக மக்களாக பார்த்து எதுவும் போடுற மாதிரி தெரியல. பார்த்தா ரொம்ப பலமானது உள்ளது வந்து இதை பார்த்தா 3மே ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக தான் தெரியும். இப்போ சமீப காலத்தில் முதல்ல கூட கொஞ்சம் ஒரு போல்ட்டாக இருந்துச்சு தாவேக்கான்னு சொல்லலாம். இப்போ சமீப காலத்தில் 3மே ஆமாம் தீவிரமாக தெரியுது. விஜய்க்கு கொஞ்சம் மெஜாரிட்டியாக அதிகமான மெஜாரிட்டி தான் இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ மனநலங்கள் இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணுறாங்க. ஆட்களை நிறையா இதுகளை இது பண்ணுறாங்க. என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மது வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை குறைக்கணும். குறைச்சாலும் சைடில் இருக்குது. அது குடிக்கிறவங்க பெரியாமல் இருந்தாங்க. அரசு வந்து குடின்னு வம்பா சொல்லலை. இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுன்றது என்னோட கருத்து. வேற ஒன்றும் கிடையாது. மது கொள்கையில் கொஞ்சம் இரும்பு கை குறைந்து அடக்கணும். விற்பனையாக இருக்கட்டும், நம்ம அது வந்து பிரச்சனை இல்லை. குடிக்கிறவங்க குடிக்கத்தான் போகிறாங்க, எப்படி போனால் குடிக்க போகிறாங்க. அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா நேரத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். மக்கள் கொள்கையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 30% என்னென்ன இல்லைன்னா எல்லாத்துக்கும் மகளிர் உரிமை தொகை தருவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான்றாரு. இது எல்லாரும் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கிறார் ஜனநாயக நாடு. ஓட்டு போட்டவங்களும் போடாதவங்களும் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையா விஷயங்கள் 30% தேர்வு இல்லாமல் இருக்குது. விலைவாசி வந்து வாழுக்கால உயரத்தான் செய்யும். புள்ளிகள் வந்து கூடத்தான் செய்யும். கட்டுக்கோப்புல வைக்கிறதுக்கு என்ன வழி அதைத்தான் பார்க்கணும். அதை விட்டு விலைவாசி உயர்வுதுன்னா எதுவுமே உயராமல் இருக்கா? இந்த 30 நாள் 28 நாள் போகிறக்கே டீயை 15 ரூபா ஆகிட்டாங்க. விலை உயரத்தான் செய்யும். அடிப்படையாக இருக்குது. பக்கத்தில் இருக்க நாட்டில் பூரா நம்ம கொலாபரேஷன் பண்ணி ஏற்றி கொடுக்குற நம்ம வந்து 105 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பூட்டான்லாம் பாகிஸ்தான்லாம் கம்மியாக தானே இருக்குது. அப்போ விலைவாசி கூட கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும். அத்தியாவசிய தேவை என்னமோ அதை தான் பயன்படுத்தணும். நீங்கள் போட்டிருக்க பிராண்டடு ஜாக்கி பனியனுக்கும் நான் போடுற பிளாட்ஃபார்ம் வாங்க பனியன் ரெண்டும் ஒன்று தான். உள்ளே போடுறது பிராண்டுக்கு பார்த்து என்ன செய்ய போறீங்க, காஸ்ட்லியாக வாங்கி என்ன செய்ய போறீங்க? உன்னுடைய சம்பாத்தியம் எவ்வளோ அதுக்குள்ளே செலவு ஒன்றுக்கு என்ன பார்த்தோம்னா விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்து போகுது. நுகர்வு கலாச்சாரம் வேற மாதிரி. உங்களை மாதிரி மீடியாக்கள் தானே வந்து இதை வாங்கு அதை வாங்குன்னு சொல்கிறீங்க. உள்ளே போகிற ஜட்டி பனியனுக்கு ஜாக்கி தான் போடணும், கொரக்கோடையில் தான் போடணுன்னு இருக்கா? பிளாட்ஃபார்மில் போகிறதும் அதே உழைப்பு தானே உழைக்குது. அப்போ பொருளாதாரத்தை கட்டுக்கு வைக்கணும்னா நம்மள்கிட்ட தான் இருக்குது. அரசை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பசங்க சின்ன பசங்க இருக்காங்க, ஆர்வ கோளாறுல இருக்காங்க, அவ்வளோதான். ஆர்வ கோளாறு இருக்க ரசிகர்னு பின்னாடி போகிறவனு தான் போடுவேன். நல்லது யார் செஞ்சால் கெட்டது யார் செஞ்சான்னு பார்த்து தானே போடும். அவர் வந்து என்ன கேட்டீங்கன்னா போய் உட்காந்துக்கிறார், தனிப்பட்ட முறையில் உட்காந்துக்கிறாரு. களத்தில் நின்று போராடணும். கேட்டால் நான் வந்து ஸ்டார் ஃபிகர்னா அப்போ மற்றவங்களாம் ஸ்டார் ஃபிகர் கிடையாது. அதான் ஸ்டார் ஃபிகரை உருவாக்குறது யார்? என்ன போன்ற ரசிகர்களும் மக்களும் தானே. மக்களோட ஒன்றி இருந்து மக்கள் போராட்டத்துக்கு நிலைச்சி நிற்கணும். அது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு நான் ஓரளவுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சது 45 வருஷமாக கம்யூனிஸ்ட்டுகள் உண்டியல் இயந்திர கட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்களோட மக்களாக எப்போ நிற்கிறது அவங்க மட்டும்தான் நிற்கிறாங்க. வேறு யாருமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், தோத்தாலும் ஜெயித்தாலும் மக்களோட மக்களாக இருக்கிறது கம்யூனிஸ்ட்டுக்காரவங்க மட்டும்தான். என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஓட்டம் கம்யூனிஸ்ட் யாருக்கு கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த என் ஓட்டு அவங்களுக்கு தான். ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா சட்ட ஒழுங்கு தான்.
சட்ட ஒழுங்கு மற்றபடி பார்த்தோமாக்க ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசியல். ஆனால் திரும்ப இன்னொரு தடவை திமுக வந்தால் ரொம்ப கஷ்டம்னு என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் சார். இப்போ என்டிஏ தான். என்டிஏவை தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ என்டிஏல வந்துட்டு விஜய் கூட்டணி வச்சிருந்தாராக்கும் 100% வில்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ விஜய் வேற தனித்து போட்டிக்கிறதா கேள்விப்பட்டேன். அதில் கொஞ்சம் இழுபறிகள் இருக்குன்ற ஒரு இது. எல்லா காலகட்டத்திலையும் இதாக தான் இருக்குது. ஈவன் வந்து அந்த எல்லா ஆட்சியிலையும் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னொரு ஆட்சி வந்தாலும் இதே மாதிரி ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கான இன்னும் பெரிய லெவலில் தொலைநோக்கு திட்டங்கள் எந்த கவர்மெண்ட்டே இல்லை. இல்லை சார், அதான் நானே சொல்லல, மனநிலை போராட்டம் இருக்குது. இன்னும் பிரச்சார யுக்தி அதில் தான் பார்க்கும்போது தான் தெரியும். நான் பெரும்பாலும் டிசைட் பண்ணலை. எங்கிட்ட எல்லாரும் அப்படித்தான் பேசிக்கிறாங்க, ஸ்டாலின் தான் வருவாங்கன்னு. ஏன்டா எல்லாம் கொடுக்குறாரு, இந்த ஓட வேலை அந்த அது இதுன்ட்டு பேசுகிறாங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கலையா. 10 ரூபா நான் கவர்மெண்ட் காசு திங்கலையா. இந்த இதில் மாட்டிக்கிட்டு இந்த 6 மாசமா இந்த ஆதார் அட்டைக்கு அலையிறியா. இந்த பேர் மாற்ற முடியலையா. அவரை இப்போ தானே பார்த்துருக்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும். வந்தோடனே நானும் முதலமைச்சர்னா என்ன பண்ணுறது, எல்லாருமே சொல்லிக்க வேண்டியதுதான். தெரியல எப்படின்னு. இன்னும் புதுசாக தானே வந்திருக்காங்க, ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அவங்க இது வரைக்கும் மக்களுக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. இனிமே தான் அவங்கள பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. வந்து ஓட்டு கேட்டோன்னு எப்படி போட்டுருவாங்க. வாய்ப்பு நம்ம அவ்வளோ உறுதியாக யாரையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மனசு வந்து ஒரு சில காரியங்களில் மக்களுடைய மனநலங்கள் திடீர்னு மாறக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் எதையும் நம்ம உறுதியாக சொல்கிறதுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் 3 பேருமே தீவிரமாக இருக்கனால அவங்களுக்கு எது வரும் இது ரிசல்ட்டில் தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு மாதம் அந்த 1000 ரூபா போகிறது கொஞ்சம் ஓரளவு இதாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் செலவு எக்ஸ்ட்ரா செஞ்சால் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். அடுத்த முறை வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறேன் சார். நான் வந்து ஏன்னா 50 வருஷமாகவே இந்த 2 ஆட்சி தான் நடந்திருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே தான் இருந்திருக்கு. எங்களுக்கு வந்து டிவிக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கோம். நான் வந்து எங்கள் ஏரியாலையும் சரி, வீட்லேயே எங்கள் ஃபேமிலியே 2 பேர் இருக்கோம். எங்கள் அத்தை ஃபேமிலி ஒரு 6 பேர். இந்த மாதிரி பார்க்கும்போது டிவிக்கு தான் ஓட்டு போகிறதுக்கு மனசு வந்தது, வேறு எதுவுமே இல்லை. நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. லேடிஸுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க, வேறு இல்லாத நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கு. வேறு இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான் நல்லது. அது சொல்லவே முடியாதுங்க. இப்போ வந்து மாற்றங்கள்லாம் வேறு மாதிரியா இருக்குது. யார் வருவாங்க போகன்றத போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காரு. அது வந்து யாரையும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. சிக்கலும் முதலமைச்சர் ஆக முடியாது. அது இப்போ தானே புதுசாக நிற்கிறாரு பாவம். இனிமேல் தான் தெரியும். அவர் ரசிகர்கள் அவருக்கு ஓட்ட போடுவா செய்வாங்க. இது எப்பவும் போல கட்சி சார்பாக இவங்க பண்ணுவாங்க. அது வந்து கணிச்சு யாரும் சொல்ல முடியாது. அது பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பில் 2 ஆட்சியிலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் அப்படி ஒன்றும் திமுக ஆட்சி தான் சூப்பர்னு சொல்ல வரல. பெண்கள் பாதுகாப்பில் 2 ஆட்சியுமே அலட்சியம் தான். பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவு தான். இதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அரசு வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இது என்ன சமீபத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு +2 மாணவி கொடூரமான கொலை. இது ரொம்ப வருத்தமான செய்தி. இதை வந்து அரசு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். வலிமையான கட்சினா டிவிக்கே இது. ஆனால் வந்து அவங்க வந்து அமௌண்ட்டு பண்ணி பார்ப்பாங்க. இங்கே அமௌண்ட் இல்லை, மக்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது. இளைஞராக இந்த சிப்கார்டு வந்தனால கொஞ்சம் இளைஞர்களுக்கு பூரா வேலை வாய்ப்பு வருது. ஏன்னா வந்து சம்பளம் வந்து 10,000 12,000 தான் தராங்க. பாதிக்கமே இல்லை. சாப்பாடு எதுவும் இல்லை. சாப்பாடு வந்து நம்மளாம் லஞ்சு பேக்கில் கட்டி காலைல விடிய வேலைக்கு போகிறவங்கள எழுந்திரிச்சு சமைச்சு லஞ்சு பேக்கில் கொடுத்து விட்றாங்க. அதனால் கொஞ்சம் சாப்பாடு அங்கே வசதி வந்துச்சுன்னா என்ன சிப்கார்டு ஃபுல்லாக வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். திமுகன்னு ஒரு தனிப்பட்ட சக்தியை வீழ்த்தல. அவங்க கூட்டணி பேரம் தான் எல்லாமே. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 2 தான், ஏடிஎம்கே டிஎம்கே. இவங்க அணி சேரதை பொறுத்து தான் இருக்குது. கூட்டணி பலம் தானே தவிர தனிப்பட்டது யாருக்கும் கிடையாது. இன்னும் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி அதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு பொறுத்தளவு இது மட்டும் தான். அடுத்த தடவை இவங்க தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிவிக்கே டஃப் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வர்றது திமுக தான் வரும் நான் நினைக்கிறேன். நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரு. கேட்டு தாலுகா ஆஃபீஸு, பயிர் சர்வீஸு, நிறையா பேர்த்துக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. கல்யாண மண்டபம், காலேஜு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான். வாய்ப்பு அப்படி இருக்கு. ஆமாம், வாய்ப்பு அப்படி இருக்கு. பெண்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. ஆமாம், ஆண்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. எதெல்லாம் நல்லது நடக்கும். யாருக்கும் சொல்கிறதே கிடையாது.
நம்ம சொல்கிறத அவர் எதாக இருந்தாலும் கேட்பார். எல்லா வீட்டுக்குமே நல்லது செய்வார். ஏழை பாலையில் வித்தியாசம் பார்க்க மாட்டார். எல்லா விசேஷம் வச்சாச்சுன்னா அவர் முதல்ல நிற்பார். அமைச்சருங்கிற மாதிரி தெரியாது, சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கும். அருமையாக எல்லா வீட்டுக்கும் போவார். விஜய்ங்கிறவர் வந்து இப்போத்தான் ஆரம்பிச்சிருக்காரு, நடத்தி பார்க்கட்டாரு, கொஞ்சம் ஜெயிச்சு பார்க்கட்டும், ஜெயிச்சு நல்லது செய்கிறாரான்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு முன்னுக்கே அது இதுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்? ஆமாம், அப்படித்தான் சொல்லுவார். அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன சினிமா நடிக்கிறவருக்கு தெரியும். ஃபைட் பண்ணுவார், அது செய்வார், துப்பாக்கி எடுத்து டன்னு சுடுவார். அது எல்லா ஆக்டருமே சுடுவத்தான் செய்வார். ரஜினியை காட்டியுமா அவர் ஃபஸ்ட்டு நடிகர்லேயே ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு பல்காக வச்சுருக்கவர் ரஜினி. ரெண்டாவது வேணால் இவர் சொல்லலாம், மூணாவது சூர்யா. இவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க. இவர் வந்து அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காரு. வரட்டும், வந்து பார்க்கட்டும். வந்து அரசியல் நின்று சரி, நம்ம மதுரைக்காரர் விஜயகாந்த் அவர் வந்தார். அவர் வந்து நல்ல மனுஷன் தான் செஞ்சார். ஒன்றும் வாய்ப்புகள் கம்மி தான். பேசலாம்ண்ணே, யார் வேணாலும் பேசலாம்ண்ணே. மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சி நல்லது உள்ளது செய்கிறது, ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது திமுகவை தவிர்த்து வேறு யாருமே கிடையாது. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 தான். இல்லைண்ணா, ஏடிஎம்கேவுக்கு அவ்வளோ பிரகாசமாக இல்லை. களத்தில் டிஎம்கே, டிவிகே 2 தான் இருக்குது. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கான். அப்புறம் மருத்துவத்துறை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கான். கல்வியில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும். அடுத்த முறை புதுமுகத்துக்கு வாக்கு செலுத்தலான்னு இருக்கேன்னா, கொஞ்சம் பர்சனலாக வச்சிருக்கிறேன். புதுமுகத்துக்கு வாக்கு செலுத்த விஜய் ஒரு பொருட்டாவே மக்கள் நினைக்கல. விஜயை சும்மா எல்லாரும் என்ன சொல்றாங்க, பசங்க பூரா சேர்ந்துட்டு அவங்க நல்லது செய்யறதா கெட்டது எதுவுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க. எனக்கு விஜய் பிடிக்கும், நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், அந்த கருத்து கணிப்புல மட்டும்தான் விஜய்க்கு இருக்குது. மற்றபடி அவரு ஆட்சிக்கு வந்தா இதை செய்வார் அதை செய்வார் அந்த ஒரு இது இல்லை. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுசா ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு பார்ப்போம், 2 தடவை திமுக ஏடிஎம்கேவுக்கே ஓட்டு போட்டோம், ஒரு தடவை விஜய்க்கு ஓட்டு போட்டு பார்ப்போம்னு ஒரு சில பேர் இருக்காங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தம்லாம் சொல்ல முடியாது. இதை என்னைய பொறுத்தளவு இன்னும் ஒரு இந்த 5 வருஷம் யோசிச்சேன், இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு என்னைய பொறுத்தளவு திமுக தான் இருக்கும். மற்ற கட்சிகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மாறுவாங்க. திமுக ஒரு ஜெயலலிதா எப்படி ஆட்சி அமைச்சிட்டு போனாங்களோ அதே ஒரு பாணியில ஸ்டாலின் ஆட்சி அமைச்சிட்டு போவார். அவர் ஸ்டாலின்கிற ஒரு மறைவுக்கு அப்புறம் வேணும்னா ஆட்சி மாறலாமோ ஒழியோ அதுக்கடையில மாற்றம் வரவே வராது. அவர் முழக்கத்தை முன்னிறுத்துறாரு. ஆனால் அது இந்த எலெக்ஷனில் தான் என்னங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஏன்னா இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க, அவர் கொண்டு வரணும்னு இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும், அவர் எந்த அளவுக்கு ஆட்சி வருவாருங்கிறது இந்த ரிசல்ட்டில் தான் 2026 ரிசல்ட்லாம் தெரியும். அவர் எவர் வந்தாலும் எதை செய்ய, இந்த குடியை மட்டும் நிப்பாட்டு, எந்த சலுகை எங்களுக்கு வேணாம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பொம்பளை, எங்களை மாதிரி பொம்பளை கண்ணீர் விட்டு வடிக்குதுங்க. எத்தனை பேரை ஓட குடிச்சுவிட்டு நான் தாண்டி ஆம்பளை ஓடுறியா, அதை நிப்பாட்டு ஓட்டு வாங்கிக்க. அவன் எவனா இருந்தாலும் நிப்பாட்டு, முதல்ல அதை நிப்பாட்டு, நாங்கள் ஓட்டு போடுறோம். இல்லை ஓட்டு யாருக்கும் போட முடியாது. நான் இலவச பஸ் விட்டுறதுனால பொம்பளை பிள்ளைய ஏறி போகலாம், ஆனால் சில இடத்துல நிப்பாட்ட மாட்டுறாங்க. நம்ம இப்போ தான் நாங்களாம் வியாபாரத்துக்காரவங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃப்ரீன்னு சொல்லி விட்டுருக்காரு, ஆனால் எங்க நீ கை நீட்டினா செஞ்சா நிப்பாட்ட மாட்டுறாங்க. கேட்டால் ஓசியாக தானே ஏறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என்னன்னா பேருந்து நிலையம், மற்ற காலேஜ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் பஸ் எக்ஸ்ட்ரா வசதி இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். வாக்கு அது அப்போதைக்கு யார் பண்ணுறாங்க, திட்டங்களை பொறுத்து என்ன சொல்கிறாங்க அதை பொறுத்து பண்ணிக்கிறது. டிஎம்கே ஏடிஎம்கே எப்பயுமே இருக்கும், போட்டு கடுமையாக இருக்கும். இந்த தடவை புதுசாக டிவிக்கே வந்திருக்காங்க, அவங்க இதுவும் கொஞ்சம் இருக்கும் புதுனால. அது அவங்க குடும்ப பிரச்சனை, எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை தானே. அதை இப்போ மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க செய்கிறேன்னு சொன்னதே எல்லாமே நல்லது தான். குழந்தைகளுக்கு மோதிரம் போகிறேன், இந்த ஐமாமே சிறு எல்லாமே நல்லா தான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோக்கா சேஃப்டியே இல்லை. எல்லா இடத்துலையுமே எங்கே பார்த்தாலும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி எங்கே போனாலும் ஒரு சேஃப்டின்றதே இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால புதுசாக ஏதாச்சும் நம்மளுக்கு டெவலப் ஆகுமா, நம்ம இதுலேருந்து கேர்ள்ஸுக்கு நிறையா சேஃப்டி பர்பஸ்லாம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போகலான் இருக்கோம். இன்னும் இல்லை, இந்த லேப்டாப் கொடுக்குறாங்களா, அது எல்லா காலேஜுக்கும் கொடுத்தா ஓகே. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி இருந்தா, இன்னும் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரல.
இதை விட கூடுதலாக இருக்கிற கட்சியில் இவர் எல்லாமே நல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருங்க. ஆனால் அவங்கவுங்க கருத்துக்களை அவர் டேமேஜ் பண்ணுறக்கா என்ன வேணாலும் பேசலாம். ஆட்சி வர்றது இவங்களே வந்தால் நல்லதாக செய்வாங்க. மற்ற கட்சிக்காரங்க வந்தால் செய்ய முடியாது. மற்ற கட்சிக்காரங்க வந்தால் எவ்வளோ தூரம் செய்வாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்களே வந்தால் செய்வாங்க, நல்லா செய்வாங்க. அண்ணன் அம்மாவோட இணைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அது சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் மாறலாம். அம்மாவோட இணைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும்னு சொல்றோம். யாரும் அடுத்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும், லெவலா இருக்கும். அது வலுவாக இருந்தாலும் அது சுத்தப்படாது, வாய்ப்பு இல்லை. அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. அது மற்றவங்களை பொறுத்து நமக்கு இல்லை. நமக்கு ஸ்டாலின் திமுக நல்லபடியாக வரும். என்ன விலைவாசிகள் எல்லாம் உயர்த்தி நாங்களாம் ஏழைகளாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் வந்தாலுமே விலைவாசிகளை உயர்த்திக்கிட்டே போனா ஏழைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு மாசத்துக்கு எப்படி இருந்தாலும் 15,000 இருந்தா தான் செலவு பண்ண முடியும். வேலைக்கு போனா தான், இல்லைன்னா அதுவுமே இல்லை. வலுவான கட்சி எதிர்கட்சின்னு எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோதான். அவர் சொன்ன மாதிரி எதிர்கட்சி இல்லாத ஆட்சி அமையும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் போகும். அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்குல்ல. பேர் வந்த பேர் அப்படியே போயிட்டுருக்குல்ல. யார் ஒருத்தர் எப்படி வர்றாங்களோ அதே மாதிரி அவங்களோட இது அப்படியே போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இளைஞர் மத்தியில் சப்போர்ட் அதிகமாக இருக்கு. பெண்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. இந்த முதியோர் அவங்க ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க எப்பயுமே இந்த எம்ஜிஆர் அந்த மாதிரி கட்சி தான் அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு நாங்கள் படித்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். எங்களுக்கு இலவசமாக எதுவுமே வேணாம், நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்தா எங்களுக்கு போதும். வீட்டில் இருக்கவங்க, வீட்டில் படித்த பிள்ளைகளுக்கு அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வேலை வாய்ப்பை கொண்டு வாங்க, அதுதான் எங்களோடது. இன்னும் இப்போ பேருண்டில் பஸ்ஸுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளையே ஃப்ரீயாக போயிட்டு வராங்க. 2,000 ரூபா போட்டு தாரேன்னு சொல்லி அடுத்து சொல்கிறாரு. 1000 போட்டுட்டார். இப்போ அடுத்து 2000 ஊனமுட்டுற பிள்ளை பூரா இப்போ ஊக்கத்தொகை 2,000 ரூபா சேர்த்து போட்டு விட்டாரு. 3,500 போட்டு விட்டாரு. அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஐயா தளபதி ஆட்சியில். வேற என்ன கேள்வி கேட்குறீங்க? இன்னும் தேவை பாத்ரூம் இல்லைப்பா. ஆத்மாட்டில் பாத்ரூம் இல்லை, அதே மெயின் தேவையே. வேறையெல்லாம் தேவை. குடிக்கிறது தண்ணி கூட சென்னையில் இல்லை, பாட்டில் கணக்கில் இப்போ சென்னையில் விற்கிறாங்க, இங்கேயும் விற்கிறாங்க. பாத்ரூம் ஒன்று கட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். வேற எதுவுமே ஆத்மேட்டுக்கு தேவையில்லை. திமுக அரசுன்னு இல்லை சார், எந்த அரசாக இருந்தாலும் இந்த இலவச திட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா பரவாயில்ல. அதை விடுத்து மக்களுக்கு இந்த சாலை வசதி, குடிநீர் வசதி, மற்றபடி அடிப்படை தேவைகளை கரெக்டாக பண்ணாங்கன்னா போதும். இலவசங்கள் யாரும் மக்கள் இப்போ யாரும் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி தெரியல. விலைவாசிங்கிறது எல்லாமே இருக்குதுன்னு சம்பளம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வாங்குறோம்ல. என்னை பொறுத்தளவு முன்ன இருந்ததுக்கு விலைவாசி கூடியிருக்கு, சம்பளம் எல்லாமே கூடியிருக்கு. மக்கள் பொதுவாக வந்தால் வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கும், தேவையானது நமக்கு கிடைக்கிது. மாதிரி நான் அது இல்லை இது இல்லை அப்படின்னு எந்த ஒரு குறையும் இல்லை. ரேஷன் கடைக்கு போனாலும் நமக்கு தேவையான பொருள் அரிசியிலேருந்து எல்லாமே வந்துடுது. நம்ம மாதம் ஒரு 5,000 ரூபா சம்பாதிச்சாலே அழகாக நீட்டாக குடும்பத்தை ஓட்டிடலாம். ப்ரைவேட் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, பிள்ளைங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு காசு ஒரு இதாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டு படிக்க வச்சுட்டு நம்ம குடும்பத்தை உண்மையிலே எந்த ஒரு தொல்லை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழல. தமிழ்நாடு உண்மையிலே நான் யோசிக்கிறேன், பாண்டிச்சேரி ஒரு மாநிலம் மாதிரி தமிழ்நாடு இருந்தால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். நம்ம உண்மையை சொல்ல போனால் அரசியல்வாதிகளை பொறுத்தளவு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டேட்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அவரோட இடத்துல இருந்து மக்களுக்கு எல்லாம் போகுதான்னு கண்டுபிடிக்கவே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஒரே கட்சி அதிமுக தான். ஆனால் அதிமுக இப்போ இருக்கிற நிலை சரியில்லை. திமுகவுக்கு நேர் எதிரான கட்சி அதிமுக தான், பெரிய கட்சி அதிமுக தான். ஆனால் அதிமுகவுடைய நடைமுறைகள், செயல்பாடுகள் சுத்தமாக சரியில்லை. அது பிஜேபியுடைய முழு கட்சியாக மாற போகுது. ஏறக்குறைய மாறிடுச்சு, அறிவிக்கத்தான் இல்லை, அந்த அளவுக்கு செயல்பாடு மாறிடுச்சு. திமுகவுக்கு எதிரான கட்சி அதிமுக மட்டும்தான். என்னுடைய வாக்கு கண்டிப்பாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போடுவேன். கடந்த முறை நான் சுயேட்சைக்கு போட்டிருந்தேன். இந்த வட்டம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட போகிறேன். நான் சொன்னேன்ல, இந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் ஓரளவுக்கு திமுக ஆட்சி பரவாயில்ல. 100% இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றதுக்கு இத்ததுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த ஒரு அடிப்படை தான், மற்றபடி தனிப்பட்ட முறையில் பிரச்சனை கிடையாது. இளைஞர் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, ஆனால் ஓட்டு இல்லையே. இப்போ நமக்குலாம் ஓட்டு இருக்குது,
ஆனால் நம்ம ஓட்டு இருக்குன்னா கரெக்டாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிற கட்டத்தில் இருக்கிறோம். இளைஞர்கள்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு ஓட்டு இல்லை, ஆனால் அவங்க முடிவு எடுக்கிற கட்டத்தில் இல்லையே. போன இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு இருக்காங்க. ஒரு சான்ஸ் விஜய் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. இன்னும் அன்னைக்கு நிலைமைகள் மக்கள் வந்து எதுவும் நம்ப முடியாது. ஒரு நேரத்துக்கு ஒரு இது பண்ணுவாங்க செய்வாங்க. அன்னைக்கு நிலைமை அப்படித்தாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ராஜ்யங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இது பண்ண முடியாது, கண்டினியூ எதுவும் பண்ண முடியாது. இருந்த அரசியல் இப்போ கிடையாதுங்க. இப்போ போகிறவங்க என்னென்னமோ போயுது வருது செய்யுது, எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அப்படி இருக்குங்க. யாரையும் நம்பியும் பண்ண முடியாது, எந்த பாதுகாப்பும் முடியாது. அவங்களுக்கு ஒன்று சாதகம் பண்ணணும்னா பண்ணுறாங்க, சாதகம் முடிஞ்சு எதையும் கண்டுக்கிற மாட்டோம். அவ்வளோதான். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் வேண்டிய அவ்வளோதான். அவர் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். வாய்ப்பெல்லாம் வந்து கம்மி தான். அது வந்து அவர் வந்து ஒரு நடிகர். அந்த நடிகர் கூட்டம் அந்த கூட்டத்தில் வர்றது எல்லாருமே வேடிக்கை பார்ப்பாங்க. அமைச்சரே போய் வேடிக்கை பார்ப்பாரு. இப்போ இங்கே வர்றாருன்னா அங்கே மேடையில் வந்திருக்காரு அப்படின்னா அவரே வேடிக்கை பார்ப்பாரு. அப்படி ஒரு வாய்ப்பு தான் வந்து ஒழிஞ்சிய. அது மக்கள் ஆட்சி கூட்டம் கிடையாது, அது நடிகர் கூட்டம். நான் 67 போட்டுக்கிட்டு இருக்கேன், திமுகவுக்கு தான். நான் வந்து மிசாவில் 2 வருஷம் ஜெயிலில் இருந்தவன். 75 27/12/75 மிசாவுக்கு போனேன். 2 மாதம் உள்ளே இருந்து 76 வந்தேன். இந்த தடவை யாராருக்கு போட்டின்னா 4 முனை போட்டிங்கிறாங்க. விஜய் ஒருத்தருங்கிறாங்க, சீமான் ஒருத்தர், எடப்பாடி ஒருத்தர், டிஎம்கே. இவங்க 4 பேர்த்துலையே பார்ப்போம். களத்தில் நின்று பார்க்கட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ பார்ப்போம். ஆனால் திமுகவே ஜெயிக்குது உறுதி. எங்களோட வாக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஐபி நிற்காதுக்கு முன்னுக்கே ராஜம்மான்னு சொல்லி ஒரு டாக்டர் அம்மா நின்னாங்க ஆத்தூர் தொகுதியில் டிஎம்கேல. அப்போ இருந்து நான் வந்து உதயசூரனை தவிர்த்து எதுக்கும் போட மாட்டேன். கூட்டணி வந்து கம்யூனிஸ்ட்டுன்னா கம்யூனிஸ்ட்டு போடுவோம், கூட்டணி காங்கிரஸ் இருந்தால் காங்கிரஸ் தான் போடுவோம். இதுவரை எதுக்குமே போட்டது கிடையாது. எல்லாருமே அப்படித்தான். தலை இல்லாமல் வாழ ஆடவே ஆடாது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் கொள்கையெல்லாம் அதுதான். இல்லைண்ணா, அது பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதியா சரியா இல்லை. இப்போ கூட விளாத்திக்குளமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், பாதுகாப்புங்கிறது பெண்களுக்கு கொஞ்சம் குறைவா தானே இருக்கு. மருத்துவத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும்னா, மாணவர்களுக்கான கல்வியை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணும், பொதுமக்களுக்கான சுதந்திரம், அதுதான் போதைப் பொருளை கொஞ்சம் ஒழிக்கணும், மாணவர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும், மருத்துவத்துறையில இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா. எங்கள் ஏரியாவில் எல்லாமே செஞ்சாச்சு. நான் இன்னைக்கு போய் எப்படி சொல்ல, எது கேட்டாலுமே இல்லைன்ற சொல்லுக்கு சொல்ல மாட்டாங்க. இதே எங்கள் ஊரில் கோயில் கட்டினாங்க, ஐபிஐயாட்ட போனோம், 4.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இதே ஏடிஎம்கேல போய் நின்னாங்க, 5000 ரூபா கொடுத்தாங்க. இதான் அவருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். பஸ் ஸ்டாண்டு இல்லையா, எதுவும் இன்னும் குறைன்னு போய் கேட்கறதுக்கு எங்கள் ஏரியாவில் ஒன்றும் இல்லை. கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சு கொடுத்துறாரு, கேட்டாலும் அடுத்த நிமிஷம் செஞ்சிருவார். கிட்டத்தட்ட உண்மையிலே விளையாட்டை மட்டும் அதிகமாக இந்த ஒரு 5-6 மாதத்தில் விளையாட்டுக்கு மட்டுமே இந்த ஏரியாவில் ஒரு 4-5 கோடி செலவு பண்ணியிருப்பார். திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே கிரிக்கெட் எடுத்தாலுமே ஐபிஐயா தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். முதல்லையாவது 20,000 10,000 வாங்குவாங்க. இப்போ போனால் 1,70,000 போய் கேட்க கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஏன்னா பசங்களோட சப்போர்ட் அதிகமாக அவருக்கு இருக்குது. விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசு ஒரு காரணம், மாநில அரசை மட்டும் குறை சொல்லக்கூடாது. அதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த எலெக்ஷனில் அதை பற்றி நம்ம கருத்துக்கு சொல்ல இந்த அளவுக்கு அது தெரியல, யார் வரான்னு தெரியல. எல்லா திட்டங்களும் அறிவிச்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு போடுறாங்களோ அதை பொறுத்தா இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் வேலைன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நானே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். கஷ்டம்தான், வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். மண் சேஃப்டி கொஞ்சம் இதாக தான் நியூஸ் போயிட்டுருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கு, அது கொஞ்சம் கரெக்டாக. அது இப்போதைக்கு ரொம்ப செக்யூரிட்டியா இல்லை. கொஞ்சம் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ரொம்ப சேஃப்டி வந்துட்டு இன்னும் கொண்டு வரல. அவங்களுக்கு நிறைய பேர் இப்போ ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால இப்போ புதுசாக அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் டிவிகேக்கு ஓட்டு போடுறோம். பெண்களுக்கு அருமையான நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காருங்களே. பாதுகாப்பு இருக்குதுங்க. அதுக்கு இடையில இருக்கிறவங்க எல்லாம் மாற்று கட்சியில் இருக்கிறவங்க தான் பூரா தவறே பண்ணிட்டு இருக்கானுங்க.
புரியுதுங்களா? அவனுக்கு பண்ணுறதுக்கு பூரா இவர் பண்ணுறாருங்க திமுக அரசில் வந்து எல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு தவறான கருத்து. பெண்கள் பாதுகாப்பே இல்லையே. தூத்துக்குடியிலாம் நடந்தது இந்த நேரத்தை காலையில் தான் முடிச்சிருக்காங்க. அவள் ஏற்கனவே 60 வயசு பாட்டி இது பண்ணி மர்டர் பண்ணியிருக்காப்புல. திரும்ப வந்து இப்போ இந்த பிரச்சனை பண்ணியிருக்காப்புல. அப்பயே வெளியே விடாமல் இருந்தால் அந்த இது நடந்திருக்காதுல, இந்த கேஸ் வந்திருக்காதுல. இந்த நகத்தில் ஏதோ இது இருந்தனால கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படி இல்லாட்டி அந்த பைக்கே திருட்டு பைக்கு தானா, இல்லாட்டி வாய்ப்பே இருந்திருக்காது. இல்லை சார், நான் வந்து ஆற்ற தொகுதி. ஓரளவுக்கு மினிஸ்டர்லாம் எளிதில் அணுகுறாங்க. சில திட்டங்கள்லாம் இங்கே நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு. பெரிய சாமிலாம் நல்ல முறையில் தான் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக தான் இங்கே எல்லாம் திட்டங்கள். அந்த எம்பி நிதியிலாம் நிறையா வந்திருக்கு, அங்கே சுற்றி நிறையா வந்திருக்கு. இந்த இதில் இருக்கிற பேரை மாற்ற முடியலை. இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதை மாற்றிட்டேன் கேரளாவுக்கு, நம்ம அட்ரஸுக்கு. ஆனால் பேரை மாற்ற முடியலையா? நான் இதை வச்சு எப்படி ரேஷன் கார்டு வாங்குறது, ஒரு எந்த இது ஒரு ஓடவேல் அட்டைக்கு எழுதி போடுறது? வயசாகி போச்சு, என்ன செய்யறது? எந்த இதுவுமே இல்லை. இது ஏடிஎம்கே தொகுதி தான். தேன்மொழி எம்எல்ஏ போனால் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அமைச்சரையும் அது மாதிரி குறிப்பிட்ட டயத்தில் போனால் பார்க்கலாம், கேட்கலாம். எல்லாமே நடக்குன்னு சொல்ல முடியாது, அணுகலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரையுமே ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேலையும் சரி யாரையும் போய் டக்குன்னு பார்த்துட்டு தான் வந்துடலாம். பட் நம்ம சொல்கிறது எல்லாம் நடக்குதாங்கிறது வந்து நான் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் கேட்டதும் இல்லை, வச்சதும் இல்லை. அணுகுமொழி காரணமாக இது வரைக்கும் நான் நிலக்கோட்டை தொகுதியில் தான் இருக்கோம். நான் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் ஒன்றும் இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் யாரும் வந்ததும் இல்லை, நம்மகிட்ட யாரும் கேட்டதும் இல்லை, நானும் போய் கேட்டதில்லை. கடந்த முறையும் கம்யூனிஸ்ட்டுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் என்னைய மட்டும்தான் பேச முடியும். என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அது. வாக்குரிமை வந்து ஜனநாயக உரிமை. இவங்களுக்கு தான் போடு அவங்களுக்கு தான் போடு நிர்பந்தம் யாரும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு மனசுக்கு நல்லது கெட்டது யார் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கு போடு அவங்களுக்கு போடுன்னு சொல்கிறதுக்கு என்னுடைய தார்மீக உரிமை கிடையாது. என்னுடைய ஓட்டு என் தார்மீக உரிமை எனக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாதுல்ல. இல்லை, இந்த நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தோமா தேன்மொழி சேகர், இது வரைக்கும் நான் ஆஃபீஸ் வந்து பார்த்ததில்ல. யாகப்பன்னு ஒன்றிய செயலாளர் அவர் தான் இருப்பார். இவங்களோட நிலக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோமாக்கும் என்னதான் ஏடிஎம்கே வின் பண்ணாலும் டிஎம்கேவோட அராஜகம் தான் இங்கே இருக்குது. கட்ட பஞ்சாயத்தில் இருந்து எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரோல் தான். இவங்களோட செயல்பாடும் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏடிஎம்கேலே கொடுத்தாலும் இந்த வேட்பாளர் கொடுக்காம வேற ஒரு வேட்பாளர் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தோமாக்கும் அந்த ஆத்தூரில் இருந்து வர்ற டேம் தண்ணி அங்கிட்டு இருந்து பார்த்தோமாக்கும் அமைச்சரோட சொந்தக்காரங்களுக்கு வந்து திறந்து விட்டுருக்கிறதா ஒரு தடவை அன்புமணி ராமதாஸ் ஒரு இதில் பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அவர் போய் பார்க்க போகிறப்பே அவருக்கே கொலை மிரட்டல் விடுத்ததா வந்து அவர் சொல்லியிருந்தார் ஒரு நியூஸில். அதை வந்து பார்க்குறப்ப பார்த்தோமாக்கும் அதை வந்து நேராக இங்கே ஏதோ நாங்களாக்கும் நிலக்கோட்டை கொங்குரலத்துக்கு அம்மாய்க்கு வரும், அடுத்து மன்னவராதி கம்மாய்க்கு போகும், மன்னவராதியிலேருந்து அக்கராரப்பட்டி கம்மாய்க்கு போகும். இது மாதிரி வந்து தண்ணிகள் போக ஆரம்பிச்சிட்டாவே இங்கே வேளாண்மை நிறையா இருக்கும். தண்ணி பற்றாக்குறை தானே இங்கே அதிகமாக இருக்குது, அது கொண்டு வரலாம். அப்படியே அங்கே மழைனால தான் இதாகுதுன்னு பார்த்தோமாக்கும் நம்ம அணைப்பட்டியிலேருந்து ஒரு வாக்கியா மாதிரி சின்ன வாக்கியா மாதிரி ஒரு இது வேணாலும் கூட கம்மாய்களை பெருக்கி விவசாயத்தை பார்க்குறதுக்கு இது பண்ணலாம். அடுத்து பார்த்தோமாக்க மல்லிகை தோட்டம்னு வாங்க நிலக்கோட்டையை மல்லிகை இது வந்து இதுன்றதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக நாற்று இது ஃப்ரீயாக கொடுக்கறது, மானியத்தில் கொடுக்கறது மாதிரி இது மாதிரி விஷயங்கள் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கு விவசாயம். வேலை வாய்ப்புகள் வந்து இப்போ நம்ம நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிப்கார்டு கொஞ்சம் இருக்கனால ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற தொகுதிகளை விட சிப்காட்டில் நமக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கனால ஓரளவுக்கு மாணவர்களுக்கு படித்த மாணவர்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிது. பெண்களுக்கு அதிகமான பெண்களை வந்து இங்கே சிப்காட் தொழிலுக்கு போகிறாங்க. அதனால் ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு இந்த தொகுதியில் பரவாயில்ல. ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை மேம்படுத்தினேன், ஒரு சில தொழில் பூங்காக்கள் இங்கே கொண்டு வரணும், வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான அடுத்த திட்டங்களை இங்கே வந்து அறிவிக்கணும். அப்போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ வந்து அவங்க நல்லா சிறப்பாக எதிர்கட்சியாக இருந்தாலும் நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க டிஎம்கே போன இதில். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், மேபி அவங்க வந்து அதுதான் இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த சப்போர்ட்டிவ் சிஎம்மாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, மேபி அந்த மாதிரி வருவார். ஆனால் டஃப் கொடுப்பாங்க, டிவிக்கே டஃப் கொடுக்கும். ஆனால் ஆட்சிக்கு வருது எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வருவாங்க. என்னோட டிவிகேக்கு தான், டிவிகேக்கு ஒரு சேஞ்ச் ஓவருக்காக மேபி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே, நம்பி வந்திருக்காங்க, ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே அப்படி. இல்லை, டிவிக்கே வந்து நிறைய சொல்லியிருக்காரு, அதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களா எல்லாம் நல்லவங்க தான் நாங்கள் போட்டா, ஐபிக்கிட்டே போட்டா. இனி வந்து யார் இது யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போட முடியும். ஆல்ரெடி அவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் தான் இப்போ 5000 ரூபா பணம்
ஏற்றி விட்டாங்க. அது பொதுமக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருந்துச்சு. அதாவது பொதுமக்களுக்குன்னா அந்த 100 நாள் வேலை செய்கிறவங்க, வயசானவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பயனுள்ளதாக தான் இருக்குது. நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு பயனில்லை அப்படின்னு சொன்னால் நமக்கிட்ட வந்து 1,00,000 கொடுத்தாலுமே இப்போ பயனில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா செலவு அந்த அளவுக்கு போயிட்டுருக்குல்ல, கூடி போயிட்டுருக்கு. அதனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு பத்தாது. ஆனால் வந்து பெரியவங்க, வயசானவங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்குன்னா அது போதுமான தொகை. உமன் சைடு சேஃப்டிக்குன்னா என்ன சொல்றது, ஓவரால் சேஃப்டி இருக்குது, ஆனா குறைஞ்சது இல்ல சேஃப்டி. ஓகே தான், ஆனா கவர்மெண்ட் சைடு சேஃப்டி கொஞ்சம் ஓகே தான். எதுனால ஆள்னா வலுவான ஆள் இருந்தா தான், இப்போ வலுவான ஆம்பளை இருந்தா தான் இந்த வெள்ளரிக்காய் விற்க முடியும், இல்லாட்டி விற்க முடியாது. விஜயெல்லாம் வர முடியாதுங்கய்யா. ஏன் அப்படின்னா அவரெல்லாம் என்ன 4, 10, 20 வருஷம் 30 வருஷம் ஆகணும். ஏப்ப எல்லா பேரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா? ஆக முடியாது. கொஞ்சம் ரேட்டானாதான் எம்ஜிஆர் ஆக முடியும். இதே உண்மை. சொல்லுங்கய்யா. அது சொல்ல முடியாது. நானே வீட்டுக்கு போவேனான்னு நானே சொல்ல முடியாது. இங்கிருந்து வண்டியில் போகிறேன், வீட்டுக்கு போகணும்னு நானே சொல்ல முடியாது. அப்புறம் இப்படி இருக்கிறப்ப விஜய் அப்படி ஆகுவாருன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? வலிமையானது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக ஏடிஎம்கே தான் சார். வேற விஜய்க்கு அந்த அளவுக்கு வாய்ஸ், விஜய் சீமானுக்கு அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல. எதுனான்ற விட இப்போ அவங்க தான் சார் கூட்டணி வலுவாக இருக்காங்க. பிஜேபி, பாமக இவங்கெல்லாம் கூட்டணி வந்து வலுவாக இருக்காங்க. மற்றபடி விஜய் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு சார். விஜய் பொறுத்த வரைக்கும் வந்து ரசிகர் மன்ற ஓட்டு வேணா இருக்கலாம், மற்றபடி பொதுவான ஓட்டு அவங்களுக்கு இருக்குமான்னு சொல்லி தெரியல சார். திண்டுக்கல் மாவட்டத்துக்குன்னா இன்னும் நிறையா இருக்குது. இந்த ரோடு இதெல்லாம் சரி பண்ணலாம். ஆனால் நிறையா வசதிகள் இருக்குது. கடையோரம் இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கூட பார்த்து கடை இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நிறைய தேவைகள் பண்ணினா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சொல்ல முடியல. அண்ணன் ஒரு பக்கம் நிற்கிறாரு, அம்மா ஒரு பக்கம், ஐயா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. யாருன்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அவர் விமர்சனம் பண்ணாக்கா அவர் என்னங்க திடீர்னு அவர் சுண்டக்கா மாதிரி இருக்காரு, அவர் வந்துருவார். நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெட்டலைக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 10 வருஷமா சூரியனுக்கு போடுறேன். அடுத்த வருஷம்லையும் அவருக்கு தான் போடுவேன். இல்லை ஒரே மாதிரி தான் போடுவாங்க. விஜய் எல்லாம் வாயில் இருக்கும், எல்லாரும் சொல்லத்தான் செய்வாங்க. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாருன்னா சரி, அவங்கள குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் திமுகவை குறை சொல்லாத கட்சி எதுவும் கிடையாது. கூட்டணி கட்சி கூட ஒரு சாடியாக பேசுவாங்க. அவங்க கூட இப்போ எங்கள் கூட தான் நல்லா பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல தொகுதி பங்குகள்லாம் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏகமானதான் வாங்கிட்டு போகிறாங்க. எந்த குறையும் கிடையாது. ஏன்னா அது வந்துண்ணே, இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க செய்யணும். அது ஒருத்தையும் போதையை போட்டு கஞ்சாவும் தண்ணியும் குடிச்சுட்டு ஒரு பொம்பளை ரேப் பண்ணுறான்னா அதை வந்து அவனுக்கு புத்தி இல்லை. அதுக்கு வந்து அரசியல்வாதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் சட்டத்திட்டத்தில் பிடிச்சாலும் ஆளை நொறுக்கித்தான் உள்ளே விடுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எங்களுக்கு உதவித்தொகை முழுமையாக வந்திருக்கு. எல்லாமே நலத்திட்டங்கள் ஒழுங்காக கிடச்சிருக்கு. மற்ற ஆட்சியை விட இந்த ஆட்சி பெற்று நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் திமுகவெலாம் கிடையாது, ஒரு சாதாரண குடிமகன் தான். எந்த கட்சியிலையும் இல்லை. இந்த எலெக்ஷன்ல ஒன்று திமுக இல்லை டிவிக்கு, 2 பேத்துக்கு இடையில எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுடைய கருத்து திமுகவுக்கு எதிர்ப்பான வலுவான கட்சிகள் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஐயோ, அதை நான் பேச விரும்பலைங்க. விலைவாசி உயர்வு வந்து நடுத்தர மக்களை வந்து நார்மலாக ஒன்றும் பாதித்தது கிடையாது. அவங்கவுங்க அன்றாட தேவைக்கு வாங்கிட்டு தானே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் சம்பளங்களும் கூட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகிறாங்க. அவங்க பட்ஜெட்டை நடுத்தர மக்கள்லாம் கரெக்டாக பட்ஜெட்டை ஓட்டுறாங்க. ஆனால் அதிக சம்பளம் வாங்குறவங்க தான் பட்ஜெட்டுக்கு மேலே போகிறாங்க. அதனால பட்டில் அப்படிங்கிற 1,00,000 சம்பளம் கொடுத்தாலும் பத்தலைம்பாங்க, 50,000 சம்பளம் கொடுத்தாலும் பத்தலைம்பாங்க. அது மாதிரி நடுத்தரவாதி. இப்போ நான்லாம் நடுத்தரவாதின்னா நான் இப்போ இதில் சம்பாதிக்கிறதே போதும். இப்போ பேரூராட்சியில் லோன் கொடுத்தாங்க, அதில் தான் கடை வச்சுருக்கு. நம்ம பேரூராட்சி உறுப்பினர் கார்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை வச்சு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மாதிரி நார்மலாக இது போதும். அவங்களுக்கு பத்தலைங்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்போ இருந்து இது வரைக்கும் ஏடிஎம்காக ஓட்டு போட்டுருந்து. போன வாட்டி தான் ஸ்டாலின் போட்டேன். ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவங்களும் 5 வருஷம் வந்தாங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ன்றதுக்காக போன எலெக்ஷனில் ஸ்டாலினுக்கு நான் ஓட்ட போட்டேன். இந்த வருஷம் அதான் வரும், ஸ்டாலினுக்கு தான் வரும். ஓரளவுக்கு நன்மை பண்ணுறாருங்களே, அந்த ஒரு இதுக்காக. அவங்க அப்பா காலத்தில் பண்ணலை, இவர் காலத்தில் பண்ணுறாரு.
அவ்வளோ வித்தியாசம். சும்மாங்க அவர் நடிகர், அவர் வந்து ஒரு விளம்பரம் அதெல்லாம் வந்து வர மாட்டார். கண்டிப்பாக விஜய்க்கான வாய்ப்புகள் 100% குறைவு. அவர் வந்து ஒரு நடிகர், விளம்பரம் இருக்காரு, பிரபலியமான நடிகர். அவர் அந்த விளம்பரத்தை பயன்படுத்துகிறாரு. அவருக்கான அந்த ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அது ஆட்சிக்கு பயன்படாது. ஆட்சி அமைக்கிற அளவுக்கான வேல்யூஷன் இல்லை. இந்த மக்கள் பூரா காசுக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. ஓட்டுக்குன்னா எவ்வளோ வரும்? காசு கொடுத்தா ஓட்டு, இல்லாட்டி இல்லை. இப்போ விஜய்க்கு வந்து மக்களாக பார்த்து போடுற ஓட்டு தான் வரும். காசு கொடுக்க மாட்டாப்புல, மக்களாக யாருக்கு பார்த்து ஓட்டு போகிறாப்புல அதே வரும். நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அது குறிப்பிட்டு பைக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நிறையா செய்ய வேண்டியது இருக்குது. செஞ்சது வரைக்கும் பரவாயில்ல, நல்லா தான் செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறையா வேணும். இன்னும் நிறையா பேர் படிச்சுட்டு சும்மா தானே இருக்காங்க. அப்படி நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அப்படி ஒன்றும் சொன்னதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில காரியங்களை செஞ்சுருக்காங்க, செய்யலைன்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு சில நன்மையான காரியங்களை இந்த அரசு செஞ்சுதான் இருக்குது. அதனால் முக்கியமான தேவைகள் வந்து சாலை கொஞ்சம் புதுசாக தெருவுகளில் உண்டாகக்கூடிய கிராமங்களில் சாக்கடைகள் மலைகளில் தேங்காமல் சாலைகளை கொஞ்சம் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கு. பெண்களுக்கான பாதுகாப்புனா நம்ம எல்லாம் நீங்களும் சேர்ந்து நானும் சேர்ந்து தானே பாதுகாப்பு உறுதிப்படுத்தணும். ஒட்டுமொத்தமாக அரசை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அரசுன்றது அது கீழே இறங்குற அரசு ஊழியர்கள் சக்கரங்கள் தானே தவிர நீங்கள் நானும் சரியாக இருந்தால் தான் முதல் அரசை சொல்ல முடியும். அரசு இதை செய்யினா சொல்லுது, பாலியல் வன்கொடுமை பண்ணுங்க, பெண்களை வன்மையாக பாருங்க அப்படின்னா சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்களா? சொல்லலைல. நீங்கள் நானும் தான் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. விஜயோட தாக்கம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்கண்ணா. 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஓட்டு கேட்காமே வேட்பாளருக்கு 300 ஓட்டு 200 ஓட்டு கண்டிப்பாக விழுந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் அங்கே தான் நிறையா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவரோட தாக்கமும் நிறையா இருக்கும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு தான் இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக நிற்கிது. இப்போ கூட பார்த்தோமாக விளாத்திக்குளத்தில் ஒரு 12வது படிக்கிற மாணவிக்கு இப்படி நடந்திருக்கு. 10 நாள் கழிச்சு தான் அதவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோமாக 60 வயசு கிளவி அவன் தான் வந்துட்டு ரேப் பண்ணி கொண்டதாக வந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவன் வந்து ஸ்டே ஆர்டர் இது ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டும் இது கேஸை நடத்தியிருக்கு. இதெல்லாம் இது பண்ணி பார்க்குறப்ப இவன் திரும்பி வந்தாங்களாக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்ற ஒரு எனக்கு தெரிஞ்சு அது வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் பிரிஞ்சுட்டாங்களே சார், எல்லாம் அங்கங்கே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அதில் ஏடிஎம்கில் கொஞ்சம் வாக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். கிடைக்கும், அதுக்குன்னு இருப்பாங்களா, ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு இருப்பாங்களா, அவங்கலாம் வாக்களிக்கலாம். திண்டுக்கலை பொறுத்தளவு இங்கே இந்த சைடு நான் இந்த லோக்கலில் சொல்கிறேன், பஸ் வசதி கிடையாது இங்கே. ரொம்ப வந்து ரேர் தான், டைமிங் பஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலையில் ஸ்கூல் போகிற டைம்க்குலாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த பஸ் வசதி இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வேலை எங்கே படித்தவங்களுக்கு எங்கே வேலை கிடைக்குது? எல்லாருமே படித்தது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்றா தான் இருக்குது. அதனால இன்னும் வேலை வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். திரும்பி கேட்கக்கூடாது, ஒரே பதில் தான். விஜயா இருந்தாலும் சரி, அஜிதா இருந்தாலும் சரி, சுமரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, குடியான்னு பாட்டு நாங்கள் உடனே ஓட்டு போடுறோம். நீ கேட்க வர வேணாம். அவர் நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, வருவாருன்னு நினைக்கிறோம். வேலை வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. குளத்து வேலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது நாங்களாம் எட்டுப்பட்டி கிராமம் சேர்ந்தனால வாரம் கொடுக்காம ஒரு மாதத்துக்கு ஒருக்கான்னு சொல்லி கொடுக்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி தேவையில்லாத கிலவசை விட்டுட்டு தேவைப்படுறதுக்கு இல்லாமல் இருக்குல்ல, அதுதான் ப்ராப்ளம். வேற எதுவும் தேவைப்பட்டால் நம்ம போய் பார்த்து கேட்கலாங்கய்யா. நம்ம போகிறத டைரெக்டாக தளபதியவே சந்திக்கிறோம், சென்னையிலேயே சந்திக்கிறோம். ஏன் பிரச்சனைக்கு இல்லைங்க, ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சேவை ஃபுல்லாகவே நடந்திருக்கு. யாருமே குறை சொல்லாத அளவுக்கு தளபதி பண்ணியிருக்காங்க. அது இப்போ நம்ம வேடசனூர் டவுனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க சார். வேறு அவுட்டரில் கிராமத்தில் வந்து எப்படியும் வேறு இந்த குளங்கள் தூர் வர்றது இந்த மாதிரி வேணால் குறைகள் இருக்கலாம். டவுனை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து குறைகள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இந்த குடகுநகரை வந்து உங்களுக்கு வந்து அடுத்து எதுவும் இப்போ குடகுநகரை வந்து எல்லாமே வந்து சீர்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா குடகுநகர் பூரா சாக்கடையாக தான் இருக்குது. பூரா வந்து சீத்தை தான் வந்து முள் சீத்தையாக தான் இருக்குது. யாரும் சுத்தமாக கிடையாது. இதை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அடுத்து வரவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். திமுகவுக்கு தான். ஆமாம், குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஏடிஎம்கேல இருக்காங்க, காங்கிரஸில் இருக்காங்க, டிஎம்கேலையும் இருக்காங்க. அது சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் முடிவு யார் வேணாலும் மாறலாம். கட்சிக்காரவங்களை தவிர மற்ற எல்லாமே எப்போ வேணாலும் முடிவு மாற்றிக்கக்கூடியவங்க தான். ஏதாவது ஒரு காரணத்துக்காக மாறலாம். அதிகமாக வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு கொஞ்சம் ஓரளவு சுமாராக
இருக்குது. இன்னும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் நம்ம சைடில் கொஞ்சம் சிப்கார்டு இருக்கனால ஓரளவு மக்களுக்கு போதுமான அளவு இந்த சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஓரளவு வருமானம், வேலை பார்க்குறவங்களுக்கு போதுமான வருமானம் இருக்குது. அதுதான் கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்குது. கிட்டத்தட்ட கூட பார்த்தா எங்களுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்குது. டபுள் முக்கால்வாசிக்கு மேலே தான் ஓடுது. 1/3 கூட சொல்லலாம் போல இருக்குது. ஆமாம், ஒன்றுக்கு பாதிக்கு மேலேயே போயிடுச்சு. அன்னைக்கு 3000 ரூபா குடும்பத்தில் 4000 ரூபா செலவழிச்சோம்னா இன்னைக்கு 6 ரூபா மேக்சிமம் அத்தியாவசிய பொருளுக்கு மட்டும் செலவு பண்ணாத 2 பேரே சமாளிக்க முடியுது. அது வில்லேஜில். இன்னும் கொஞ்சம் சிட்டிலலாம் இருந்தோம்னா இன்னும் நமக்கு அதிகமாக. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அம்மை நாயக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் ஊர் குரூப்பில் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் குரூப்பில் போட்டிருக்காங்க. இந்த தரைப்பாலம் வந்து கட்டி வச்சு இவ்வளோ நாள் ஆகுது. எங்கள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டு ஓரளவுக்கு எல்லாமே ஃபேவராக தான் செய்கிறாரு. எஸ்பிஎஸ்ன்றவர் மக்கள் ஈஸியாக அணுகக்கூடிய மனிதர் தான் அவர். யார் போனாலும் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு டீ காய் கொடுத்து என்ன குறை நான் சொந்த பணத்தை கூட போட்டு செய்கிறவர் தான் அவர் எஸ்பிஎஸ். அவர் ஆப்போசிட்டில் இருக்க தண்டாணி பார்த்தீங்கன்னா அவரும் நிறையா ரோடு போட்டிருக்காரு. எல்லாம் அவங்களால் முடிஞ்ச சக்திக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அவர் செஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. யாரையும் குறை சொல்கிறதெல்லாம் இல்லை. என்னோட வாக்கு கண்டிப்பாக இந்த தடவை என்டிஏக்கு தான் போடுறது மாதிரி வரும். கடந்த முறை வந்து சீமானுக்கு போட்டேன். இந்த தடவை சீமானுக்கு போட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டாருன்ற ஒரு இதில், அதனால் வந்து என்டிஏக்கு போட்டோமாக்க அவங்க ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இல்லை கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து டிஎம்கேல தான் இருந்தாங்க. நான் அந்த தடவை யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கேட்டேன். இது மாதிரி டிஎம்கேக்கு தான்டான்ட்டாங்க. சரி மகளுக்கு இது மாதிரி நடந்துச்சாக்க நீ என்ன பண்ணுவேன்ட்டேன். கொஞ்சம் யோசிச்சாரு, சண்டை போட்டார். நாளைக்கு ஒரு நாள் உன் மகளுக்கு நடக்கும் அப்போ பார்ப்போம்ட்டேன். அதுலேருந்து இப்போ ரெட்டலைக்கு தான் போடணுன்ற ஒரு இதில் இருக்காரு. சார் ரோடு வசதி ரொம்ப மோசமாக இருக்குது சார். நிலக்கோட்டிலேருந்து பத்தலண்டு வரைக்கும் இங்கேருந்து ட்ராவலே பண்ண முடியாது. இதை 4 வருஷமும் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து ரோடு ரெடி பண்ணிக்கிருக்காங்க. இந்த ஒரு 4 மாத லெவலில் அந்த மரத்தெல்லாம் கிளியர் பண்ணி ரோடு பண்ணிருக்காங்க. அது முன்னிக்கே கொஞ்சம் பண்ணி தான் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். எங்களாம் வண்டியை ஓட்ட முடியல. ஆக்சுவலி 4 கிலோ வர முடியல. செகண்ட் கிலோ மாற்றி வர வேண்டியதாக இருக்குது. மேக்ஸிமம் பொண்ணுங்க வந்து டிவிக்கு தான் போடுவாங்க. காரணமாக தான் நான் சொன்னது தான், ஒரு சேஞ்ச் ஓவருக்காக அவர் வந்திருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எல்லார் சப்போர்ட்டும் டிவி கேட்க தான் வரும். அதெல்லாம் கணக்கே இல்லை, செலவுலாம் நிறையாவே இருக்கு. நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா அது ஒரு கணக்கு வரும். எப்படியும் மாசத்துக்கு 10 ரூபா கிட்ட வந்துடும். சொல்லி செஞ்சு தானே சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. செஞ்சு யாருக்கும் தாங்க கொடுப்போம் செய்யும்போது யாருக்கும் கொடுக்க கிடையாது. பேச்சு தான் பேசுகிறாங்க. செஞ்சு கொடுப்போம்ன்றது கிடையாது. இது கனிமொழி அவங்க தான் நிலக்கோட்டை எம்எல்ஏ அவங்க தான் இருக்காங்க. அவங்க பார்த்து பண்ணுறாங்க. பார்ப்போம், ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். நான் சொன்னதான், தொழில் உருவாகிறதுக்கான வேலை வாய்ப்புகளை இந்த தொகுதியில் உருவாக்கணும். ஒரே ஒரு சிப்கார்டு மட்டும் தான் இருக்குது. அதை மட்டுமே வச்சு நம்ப முடியாது. இன்னும் அடுத்த கட்டமான ஒரு தொழில் சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு, மாணவர்களுக்கான வழிகாட்டுதலை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை இந்த தொகுதியில் இன்னும் பண்ணணும். அது யார் எம்எல்ஏ வந்தாலும் சரி, அது என்னுடைய வேண்டுகோளாக நான் இங்கே உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் எங்களோட ஓட்டு வந்து எப்பயுமே பிஜேபிக்கு தான். இந்த முறையும் பிஜேபி தான். ஜெயிக்குதா தோக்குதா பிஜேபிக்கு தான். ஃபேமிலி எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் நான் வந்து பிஜேபி தான். பிஜேபியில் வந்து நான் இளைஞரணி போஸ்டிங்கில் இருக்கேன். சரியா தெரியல. ஆமா, நான் அதை பத்தி நான் திங்க் பண்ணல சார். எந்த குறையும் இல்லையே. எல்லாமே நலத்திட்டங்களும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. குறை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. வர விட்டு பேசிக்கிடுவோம். திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சுன்னா நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை செஞ்சு தருவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. வேலைவாய்ப்பு ஏழைவாளுக்கு இந்த ஊரில் 80 பேர் போட்டிருக்காரு தெரியுமா? போன ட்ரிப்பு கூட ஆத்தூரில் வந்து 15 பேர்த்துக்கு வேலை போட்டிருக்காரு ஏழைவாளிக்கு பூராமே. அதெல்லாம் எந்த தெருவுக்கு போனாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. எந்த மாற்றம் கிடையாது. 10 காசு வாங்க மாட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஆத்தூர் சுற்றுலாத்தலமாக ஆக்கிற போகிறாங்க. அது பேசிக்கிட்டு இருக்காங்க. டேமு கூளையாத்துன்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி தண்ணி வருது. அதுலேருந்து இது வந்து சுற்றுலாத்தலமாக ஆக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பராக ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டிக்கிருக்காங்க. சரியான ஹாஸ்பிட்டலு. அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. காலேஜ் வந்து கிட்டத்தட்ட 800 கோடிக்கு காலேஜ் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் அருமையான திட்டங்கள். பெண்களுக்கான சட்ட ஒழுங்கு நல்லா தான் இருக்குது, பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது. சில எல்லா ஆட்சியிலுமே இருக்கிறதாங்க. இவங்க வந்து அவங்க அங்கிட்டு இருந்தால் சட்ட ஒழுங்குலையும் குற்றங்களோ இருக்க தான் செய்யும். அது ஆள்ற கட்சியில் அப்படி நடந்தால் ஆள்ற கட்சிக்கு தான் கெட்ட பேர். இது எதிர்கட்சிகள் பண்ணுற வேலை இருந்தாலும் ஆள்ற கட்சிகளால் வர குற்றங்கள் கிடையாது. நீங்கள் எல்லாமே சொல்லலாம்.
நேற்று வந்தவங்களாம் பூரா இன்னைக்கு அரசியல் பண்ண முடியுங்களா? அது 75 ஆண்டுகள் அரசியல். அது அவர் வந்து இன்னைக்கு எல்லாருமே வர்றவங்க கூட திமுக ஒழிக்கலாம்னு தான் வருவாங்க. அதுக்காக ஒழிச்சிட முடியுங்களா? இன்னைக்கு எது பண்ணயுமே ஒழிச்சது கிடையாது. அவன் வந்து ஒழிஞ்சு போயிட்டு இருக்கான். ஏப்பா தமிழ்நாட்டில் பாதுகாப்பு, ஒரு நிமிஷம், பாதுகாப்பு என்னைக்கு திருடுனா பார்த்து திருடா விட்டாடி எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியாதுங்கய்யா. போலீஸ் எல்லாம் தான் இருக்குது, இருந்து நான் ஒன்று போலீஸ் துறைக்குள்ளேயே தப்பு நடக்கணும். யார் பொதுமக்களா அதுக்கு பொறுப்பு? திருடுனா பார்த்தா திருடா விட்டு அந்த பாதுகாப்பை யாருமே உறுதிப்படுத்த முடியாதுங்க. மோடி, சென்ட்ரல் மினிஸ்டர் மோடி அவரே உறுதிப்படுத்த முடியாது. வேலை வாய்ப்பு வந்து எப்படின்னு தெரியலைங்க சார். வேலை வாய்ப்புங்கிறது வந்து உங்களுக்கு பிரைவேட் கம்பெனியில் இப்போ வேலை எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால வேலை வந்து இப்போ யாருமே இல்லைங்கிற அளவுக்கு கிடையாது. வேலை பார்த்தாங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வேலை இருக்கும் சார். ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது வந்து இந்த போதை வந்து கொஞ்சம் போதை கலாச்சாரத்துக்கு போதை ஒழிப்பு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு விலைவாசி இது பண்ணுறது நல்ல முறையில் ஏழைகளுக்கு நல்லதாக பண்ணுங்க. இதுதான் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா அளவுக்கு மாரி விலைவாசியெல்லாம் போய் செஞ்சிச்சு. அதுன்றாங்க இதுன்றாங்க. அதை குறைச்சி யார் வந்தாலும் நாட்டுக்கு நன்மை செஞ்சால் போதும். வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லைங்க. அது இருந்தால் நமக்கு போதும். இருக்கு பெண்களுக்கு இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நம்மளும் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம் செய்தி மூலமாக. என்ன செய்யறது, மக்கள் அவன் திருந்தி வாழ்ந்தா தான். அது ஒருத்தன் துணிகரமாக ஏதாவது செஞ்சிடறாங்க. அதனால அரசாங்கத்தையும் சொல்லி ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொருத்தரும் வந்து யாருக்கும் காத்துக்கிட்டே இருக்க முடியும். அவன் கொஞ்சம் மக்கள் திருந்தி வாழணுங்கிற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நாடு நல்லா இருக்கும். நானே நிறைய அலைஞ்சிருக்கேன், கிடைக்கல. அதாவது கிடைச்சவங்களுக்கே தான் கிடைக்குதே தவிர எங்களுக்கும், நாங்களாம் 10வது தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், இந்த பால்வாடிக்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு போனேன். அது கிடைக்க மாட்டேங்குது. அது பெண்களுக்கெல்லாம் அங்கே வந்து ஒன்றும் குறை இல்லை. இடையில நடக்கிறது அது வந்து வளர்ப்பு சரியில்லாமல் நடக்கிறது, அது வந்து யாரும் தடுக்க முடியாது. ஆமாம், அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு வந்து அமைச்சர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இப்போ கூட பேசிக்கிட்டே இருக்கேன், உன்னை பண்ணுறேன், இந்த அம்மா ஒன்று இடையில வருது அப்படின்னு சொல்லி நான் போய் பண்ணுறேன்னா அது வந்து என்னுடைய முட்டாள்தனம் தான். அது நானாக வந்து நல்லா வளர்ந்துக்கிறேன்னு, அறிவு ஆற்றல் இருக்குன்னு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அடுத்து வந்த இப்போ உடனே வந்து எல்லாமே நிறைவேற்றிட முடியாதுங்க. புரியுதுங்களா? கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அவங்க அது அடுத்த ஸ்டெப் தான் பண்ண முடியும். இதுக்காக வந்துட்டு உடனே வந்ததே ஒரு 5 மாசத்துல எல்லாத்தையும் முடிச்சிட முடியுங்களா? 5 வருஷத்துல முடிச்சிட முடியுமா? மீண்டும் மீண்டும் மக்கள் வந்து அவரை நம்பணும், வந்துகிட்டு இருக்கணும், பண்ணிட்டு இருக்கணும். இப்போ சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு, சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளோதான். இப்போ கரண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர் வந்தது. இன்னும் எல்லாத்துலேயுமே இன்னும் விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. தங்கம்ன்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. தங்கம் போய் இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியல அதெல்லாம். அதனால அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறையணும்னு நான் நினைக்கிறேன். அது இப்போத்தானே அதிமுகவுக்கு ஆதரவாக பண்ணுறாரு. அதுக்கு முதல்லாம் இது பண்ணாரு இல்லை, இப்போ தான் இருக்குது. இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் சொல்ல முடியாதுங்க. அதான் நிலவரங்க. இப்போ தான் இப்போ நிலக்கோட்டைக்கு பூ, மல்லிகைப்பூ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருக்கும் அங்கீகாரம் கொடுத்து இந்த வேறு இதெல்லாம் அமைச்சு எல்லாம் செஞ்சு தொழில் வளத்தை பெருக்கினாங்கன்னா நல்லா இருக்கு. இந்த சிப்கார்டு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடி வந்தனால சுற்றுப்புறத்தில் இருக்க நம்ம நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஃபேவராக வேலை கொடுக்குறாங்க. இல்லை இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம இப்படி எனக்கு ஒரு உதவி தேவை பண்ணுங்க அப்படின்னா, அதாவது அந்த கட்சியில இருக்கவங்களுக்கே தான் எல்லாம் கிடைக்கிறத தவிர பொதுமக்களுக்கு எதுவும் வரமாட்டேது. போன தடவை அவருக்கு தான் போட்டேன், ஸ்டாலினுக்கு கிடைக்கல. இந்த தடவை மாத்தி போடுவோமேன்னு பண்றேன். எதிர்கட்சியை வந்து ரெட்டலைக்கும் வாய்ப்பு கம்மி, மற்ற உங்களுக்கும் வாய்ப்பு கம்மி. ஆமாம், சூரியனுக்கு தான் வாய்ப்பு அதிகங்கள். இது வந்து இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின்னு எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஊர். இன்னொன்று கேட்டுக்குங்க, அர்ஜினஸு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே போஸ்டிங்னு வந்துச்சுன்னா 5 காசு இல்லாமல் வேலை போட்டு கொடுக்குறவர் ஒருத்தர் பெரியசாமி ஒருத்தரை தவிர்த்து வேற யாரும் கிடையாதுங்க. என்னுடைய வாக்குகள் பொதுவாக நலத்திட்டங்கள் எல்லாமே நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாக பேசல, திமுகவுக்கு ஆதரவு நல்லா சிறப்பாக பண்ணுறாரு, சிறப்பாக செய்கிறாரு. அதுக்கு என்னைக்கும் நம்ம ஆதரவுகள் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். அரசியல் ரீதியில் சொல்லிங்க. வாக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து இப்போ நல்லது யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சார்.